உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இதெல்லாம் ஹேர் ஆயில்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ 2 டைம் இந்த ரோஸ்மேரி ஹேர் ஆயிலை அவர் ஒரு மென் தான் புக் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ என்ன சார் ஆச்சு, ஏன் இப்படி அனுப்பிச்சிருக்கீங்கிறதுக்கு, பின்ன என்னங்க இதெல்லாம் ஹேர் ஆயில் நீங்கள் சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்குலாம் நியாயமா அப்படின்னு கேட்டார். சார் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ தான், இதை ஹேர் ஆயில்னால் இனிமேல் நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், ஆலின் அழகுராஜான்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது, பதட்டமாகவும் இருந்தது, ஒன்றுமே புரியல. சார் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தப்போ, உங்களோட ஹேர் ஆயில் ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னாரு. எனக்கு அவர் பேசுகிறதே ஒன்றுமே புரியவே இல்லை. சார் என்ன சார் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டப்போ தான், உங்களுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். நைட் வந்து நான் இந்த ஹேர் ஆயில் வச்சுட்டு படுத்துட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணால் எனக்கு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதேமாதிரி ஹேர் வந்து நல்லா சில்கி ஸ்மூத்தாக எனக்கு வந்து மாறிட்டு வருது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ப்ரெஷருமே பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டுமே. ஸோ இந்த டல்னஸ் இல்லாதனால என்னோடய ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய ரூம்மேட்டில் இருக்கவங்களுக்கு 9 பேருக்கு உங்களுடைய ஹேர் ஆயில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ பயந்துட்டேன் சார் நீங்கள் அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணணுன்றதுக்கு. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் அழகுராஜா தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஹேருக்கும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக இருக்குது, மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, நல்லா குளுகுளுன்னு இருக்குது உங்களுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுடைய ரூம்மேட்காக 9 பாட்டில் கேட்டிருந்தாரு. அவங்களுக்கான ஆயில் இன்றைக்கி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ரோஸ்மேரி ஹேர் க்ரோத் ஆயில் ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ப்ரெஷராக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக ஹேர் ஆயில் வச்சோம்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மெயின் பண்ணி தான் கஸ்டமர் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ரோஸ்மேரி ஹேர் ஆயில் வேணும்னா விஹாரி நேச்சுரல்ஸில் என்கொயரி பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க.